growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குறைஷியரிடம் ஹலாலான தூய்மையான செல்வம் குறைவாக இருந்ததால் வடபுறத்தில் 6 முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள். அந்த இடத்திற்கு ஹதீம் என்றும் ஹிஜ்ர் என்றும் கூறப்படுகிறது. தாங்கள் விரும்பாத எவரும் காபாவினுள் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயர்த்தி அமைத்தார்கள். காபாவை 15 முழம் வரை உயர்த்தியவுடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள். இவ்வமைப்பின்படி காபா ஏறக்குறைய சதுரமாக அமையப்பெற்றது. அதன் உயரம் 15 மீட்டர் ஆகும். ஹஜருல் அஸ்வத்திலுள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதியின் அகலம் 10 மீட்டர் ஆகும். தவாபு செய்யும் இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் 1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. காபாவின் வாசல் பகுதியும் அதன் பின்பகுதியும் 12 மீட்டர் அகலமாகும். காபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. காபாவின் அஸ்திவாரத்தைச் சுற்றி சிறிய முட்டுச்சுவர்கள் கட்டப்பட்டுள்ளது. அதன் உயரம் 25 சென்டிமீட்டர் 1/4 மீட்டர். அதன் அகலம் 30 சென்டிமீட்டர். இதற்கு ஷாதர்வான் என்று சொல்லப்படும். இதுவும் காபாவைச் சேர்ந்த பகுதிதான். எனினும் குறைஷியர்கள் அதனை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர். தபரி இப்னு ஹிசாம்